ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போக்கா உங்களோட கோவில் கும்பாபிஷேகம் வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன். சீக்கிரமாக லாங் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக நம்மளோட வீட்டில் இருந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் வந்து இருக்குது. காலையில் எல்லாருமே 4 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு மாமியார் மாமனார் 2 பேருமே முன்னாடி நாளே சொல்லிட்டாங்க. யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமனார் மாமியார், நான், அவர், அதுக்கப்புறம் நாத்தனார், அவங்க ஹஸ்பண்டு, குழந்த, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து சின்ன மாமியார் மாமனார் இருக்காங்க, அவங்களோட 2 பசங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணி அப்படி தான் வந்து கோவிலுக்கு வந்து போகிறோம். என்னென்னா, நாங்கள் எப்பவும் போல் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம். பட் பக்கத்தில் சின்ன மாமியார் வீட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏன்னா போன தடவை தம்பிக்கு மொட்டை அடிக்க போகும்போது அவங்களால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் நீங்கள் சீக்கிரமாக கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஷார்ப்பாக 4 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க வீட்டுக்கு. பட் வேன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்கள் சின்ன மாமியார் இவங்க தான், சின்ன மாமனார் அவர். பக்கத்தில் இருக்கிறது என்னோட ஹஸ்பண்டோட தம்பி. நான் கொழுந்தனாரா மச்சினரான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வண்டி வந்துச்சு. எப்போவுமே வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து டேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோவில்கிட்டே வந்து நிற்க சொல்லியாச்சு. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நின்றுருந்துச்சு. காலையிலே எங்கள் சின்ன மாமியார் ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வச்சுக்கோ, இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும்னு. அது பேர் எனக்கு வந்து தெரியல. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முன்னாடி நான் ரெடி ஆகும்போது ஒரு பூ, மஞ்சள் கலர் பூ, பட் அது ரொம்ப வாசனையாக வந்து இருந்துச்சு. இவங்க தான் சின்ன மாமியார். எங்கள் மாமியார் வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க எல்லோ கலர் சாரீ கட்டிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பூவுமே. என்னோட நாத்தனாருக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. நான் தலையில் வச்சுட்டேன். இன்னொரு பூவை அங்கே தான் வச்சுருந்தேன். பட்டு அங்கே இருந்த பூ வந்து காணோம். கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் தேடி ஒரு வழியாக வந்து கொடுத்தாச்சு. எல்லோரும் இப்போ கோவில்கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கோம். தேவேஷ் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. மற்றபடி எல்லாருமே வந்து இருந்தோம். அவனும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். காலையில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் கோவில்கிட்ட வர்றதுக்கு, வண்டி வர்றதுக்குமே. ஆனால் நாங்கள் ஒரு 4, 4:30க்குள்ளே எல்லாருமே ரெடியாகி எல்லாருமே வந்து வந்துட்டோம். இந்த வேனில் தான் வந்து இப்போ ஆக்சுவலாக நாங்கள் போக போகிறோம். தேவேஷ்க்கு இல்லை, ஸ்ரதனுக்கு மொட்டை அடிக்க போகும்போது இதே மாதிரி வேன் அரேஞ்ச் பண்ணி வந்து போயிருந்தோம். எப்போ இந்த மாதிரி வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலும் கோவிலில் சாமிக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புவோம். இங்கே பிள்ளையார் வந்து இருப்பார். நம்ம ஊர்லலாம் இங்கே சென்னையிலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளெலாம் போகிறதுக்கு பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் மாமியார் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் வந்து இருப்பார். அந்த விநாயகருக்கு எல்லாருமே போய் அங்கேயே கற்பூரம்லாம் கொளுத்தி சாமி கும்பிட்டுட்டு உள்ள வரைக்கும் போயிட்டு வந்து வருவாங்க. அது எனக்கு பெரிய ஷாக்காக தான் வந்து இருக்கும் எப்போவுமே. கேட்டால் உள்ளெல்லாம் போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பக்கம் ஒரு அம்மன் கோவில் இருக்குது. அதுக்குமே கும்பாபிஷேகம் வந்து போன தடவை திருவிழா ஒன்று நடந்துச்சு. அப்போ தான் நான் வந்து உள்ளே போயிருந்தேன். பட் வந்து உள்ளே வரைக்கும் அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம இங்கே எல்லா இடத்துலையும் எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி தான் வந்து சாமி வந்து கும்பிட்டாங்க. பட் எனக்கு இந்த விநாயகர் கோயிலுக்குள்ளே உள்ள வரைக்கும் போயிட்டு சாமியை தொட்டு கும்பிட்றதுக்கெலாம் அலோவ் பண்ணுறது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயமா தான் வந்து இருந்துச்சு. இது என்ன குட்டி குட்டி சிலைன்னு எனக்கு தெரியல. பட் நான் போன தடவை போகும்போது இந்த சிலை வந்து இல்லை. பட் இந்த தடவை இருந்துச்சு. இங்கேயுமே வந்து கற்பூரம்லாம் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் வாசலையும் ஒரு கற்பூரம் மட்டும் ஏற்றிட்டு அப்புறம் சின்ன மாமனார் வந்து எப்போவுமே அவர் தான் தேங்காய்லாம் வந்து உடைப்பார். நாங்கள் எல்லோரும் கிளம்ப போகிறோம்ல, அதனால் எல்லோரும் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிற்க வச்சு அவர் வந்து தேங்காயில் கற்பூரம்லாம் வச்சு சுற்றி நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து உடைச்சாரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஸ்ரதனை வச்சுட்டு ரொம்ப நேரம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெருசாக தான் வந்து இருக்கும். இது 2 வீடியோவாக ஷேர் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், ஒரே வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுவீங்க அப்படின்னு நானுமே வந்து நினைக்கிறேன். இந்த சாரீ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அக்கா நீங்கள் கட்டியிருந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தேவேஷ் பொட்டிக்கில் இருந்து தான் சாரீஸ் வந்து இதை நான் எடுத்திருந்தேன். பட் இப்போ இருக்கா அப்படின்னுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பட் இப்போதைக்கு வந்து ஸ்டாக் வந்து கிடையாது. இந்த கோவில் பற்றி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வரும்போது நாங்கள் நைட்டு தான் வந்து வந்தோம். எங்கள் கல்யாணத்துக்கு யாருமே வந்து பெருசாக வரல.
வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருந்ததுனால நாங்களே வந்து கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் வந்து எங்கள் மாமியார் மாமனார்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்தோம். அப்போது நைட்டு தான் ஆக்சுவலாக மதிய ட்ரெயின் ஏறி நைட்டு வந்து வந்திருந்தோம். அப்போது இந்த கோவில் அந்த பிள்ளையார் கோவில் ஒன்று சொன்னேன் பாருங்கள், இப்போ தான் அது கோவில் வந்து கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்காங்க. முன்னாடி வெறும் பிள்ளையார் மட்டும்தான் வந்து இருக்கும். இந்த இடத்துல இதே எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் நாத்தனார் இருந்தாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எங்கள் சின்ன மாமியார் சின்ன மாமனார் எல்லாருமே வந்து இந்த 2 பேர் மச்சினருங்க 2 பேர் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. 11:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் கற்பூரம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எப்போ இந்த கோவிலை பார்த்தாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். மறக்கவே முடியாத ஒரு ஹாப்பியான ஒரு மெமரிஸ்ன்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். நைட்டில் அந்த கோவில் வந்து நான் பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே வந்து இருக்குது. இது மாதிரி விடிய காலையில் வரும்போது ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும்ல, அப்போல்லாம் வந்து எனக்கு புதுசாக நான் கல்யாணம் ஆகி அங்கே போயிருக்க மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆகும். வண்டியில் வந்து எல்லாரும் ஏறியாச்சு. சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. எப்போவுமே போன தடவை வந்து தம்பிக்கு மொட்டை அடிக்க போகும்போதும் நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு அதனால் இந்த தடவை அது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே பின்னாடி வந்து வந்துட்டேன். ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். அதுக்கப்புறம் அவன் வழக்கம் போல் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க சித்தப்பா வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தார். பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் வண்டியில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாமி பாட்டு போட்டாங்க. இவங்க 2 பேரும் பாட்டு என்ன எடுத்தோடனே சாமி பாட்டு போட்டிங்க, வேறு ஏதாவது பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கிண்டல் பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்ரதனுக்கு எந்த பாட்டாக இருந்தா என்ன, அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இந்த சீட்டுக்கும் அந்த சீட்டுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டே வந்து இருந்தான். பின்னாடி நாத்தனார் பொண்ணு, நான், அவர், ஸ்ரதன் 4 பேர் தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். இது பெரிய சீட்டு வேறல்ல, அதனால நாங்கள் 4 பேரும் வந்து உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் ஸ்ரதன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சினிமா பாட்டு போடலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சினிமா பாட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் போகிற குலதெய்வம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நாங்கள் 3வது தடவை வந்து 3வது தடவையோ 4வது தடவையோ போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கெலாம் போகிறதில்ல. ஆனால் சொல்லுவாங்க எப்போவுமே வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு தான் நான் வந்து போகிறேன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக ஊருக்கு போன மாதமே போக வேண்டியதாக இருந்துச்சு. மாமனார் வந்துட்டு உங்களுக்கு வேலை இருக்கும்ல, அதனால நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது கும்பாபிஷேகத்துக்கு வர மாதிரி டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தடவை ஒரு 5 டேஸ் போயிட்டு அங்கே இருந்துட்டு வர மாதிரி பிளானு. பட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து போனோம். வரும்போது டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. அங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் வரைக்குமே வந்து இருந்தோம். ட்ராவல் வந்து 1.5 மணி நேரம் ட்ராவல். ஆனால் பெருசாக வந்து ட்ராவல் டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக அப்படியெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாகவே இல்லை. ஏன்னா எல்லோரும் பேசிக்கிட்டு இப்படி போகிறதுனால பெருசாக எதுவும் தெரியல. இதில் ஸ்ரதன் வேறு இருந்தானா, அவன் ஏதாவது பேசிக்கிட்டே வந்து வருவான். அப்போ கூட என்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருந்தான். அவன் பேசுகிறது எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போது அவனை ஏதோ கிண்டல் பண்ணி தான் எல்லாருமே வந்து சிரிச்சிட்ருக்கோம். ஆனால் எப்பயும் விட இந்த தடவை ரொம்ப வந்து சேட்டை பண்ணால் இவர் தான் வந்து எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்டு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊர்கிட்ட வந்து வந்தாச்சு. அந்த கோவில் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்று பக்கத்தில் ஊரெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல தான் வந்து இருக்கும் அந்த கோவில். அது பக்கத்தில் பெருசாக பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நாங்கள் போன தடவை போகும்போது தம்பிக்கு 2வது மொட்டை அடிக்கிறதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்திருந்தோம். மழை வேற பெஞ்சிருந்துச்சு. பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து சுத்தமாக விறகெல்லாம் நனைஞ்சு அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வந்து அந்த கோவிலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து இருந்துச்சு. எங்கள் நாத்தனாருக்கு பெருசாக வீடியோஸ் எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஆனால் என்னன்னு தெரியல, அவங்களே வந்து வீடியோஸ் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. இது சின்ன மாமியார், பின்னாடி இருக்கிறது என்னோடய மாமியார். எல்லோரும் மாற்றி மாற்றி இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்ரதன் வந்து கோட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தான். பட் பேண்ட் ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொன்னான். சரி போகிற வரைக்கும் எதுக்கு அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டியாச்சு. அவங்க அக்கா கூட தான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவங்க அக்கா கூடயே வந்து உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வேறு. எனக்கு என்ன பயம்னா, வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கு, இவன் எங்கேயாவது கீழே விழுந்துருவானோ அப்படின்ற பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருந்துச்சு. போகும்போதும் சரி
வரும்போதும் சரி ஸ்ரதன் வந்து சுத்தமாக கம்பி எதுவுமே பிடிக்கவும் இல்லை, சரியாக உட்காரவும் இல்லை. இப்படி ஆடிக்கிட்டு அரை சீட்டில் உட்காந்துட்டு இதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தான். எல்லாரும் ஒன்றா போனது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. பட் தேவேஷ் இருந்திருந்தான் அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் அது ஒன்றுத்து தான் நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவருக்குமே ஆஃபீஸ் ஒர்க் ஏதோ இருந்துச்சு, அதனால் போகிறதுக்குள்ளே அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். போகிறதுக்குள்ளே தலையெல்லாம் பாதி வந்து கலைஞ்சிருச்சு. நாத்தனார் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா காலையில் தலையெல்லாம் குளிச்சதுனால அப்படியே ஒரு பேண்ட் மட்டும் போட்டுட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாத்தனார் வந்து கொஞ்சம் தலையெல்லாம் சீவி விட்டுருந்தாங்க. தேவேஷ் வந்து ஸ்ரதன் வந்து கொஞ்ச நேரம் வெளியில் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தான். எப்போவுமே இந்த மாதிரி ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எந்திரிச்சு மெனக்கிட்டு ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்போ நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாலுமே எங்கள் மாமியார் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அது எல்லாத்தையும் ரொம்ப பொறுப்பாக ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. நானாக கேட்பேன், இந்த விஷயம் நான் பண்ணவா, இது நான் செஞ்சு கொடுக்கவா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் சரிம்மான்னு சொல்லுவாங்க. ஏதாவது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்துச்சுன்னா இல்லைம்மா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி நாள் கோவிலுக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு அந்த வெளியில் சாணி பவுடர் போட்டு ஃபுல்லாக சாணியெல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, முழுகி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன்ம்மா நான் வேணால் போட்டு கொடுக்குறேன். என் மாமியாருக்கு காலில் கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கால் ஆல்ரெடி உடஞ்சிருக்கு, அதனால் பிரச்சனை இருக்குன்றதுனால. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீ குழந்தைக்கெலாம் சாப்பாடு வேறு கொடுக்கணும், நீ வேறு சாப்பிட்ணும், அதெல்லாம் வேணாமா நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபுல்லாக அந்த சாணி பவுடர்லாம் போட்டு ஃபுல்லாக சாணியெல்லாம் முழுகிட்டு கலர் கோலம்லாம் போட்டு பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோவிலுக்கு போகிறோம்ல, அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும்னு எதையும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்னாடி நாளே அந்த காலை வச்சுட்டு ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே எடுத்து வைப்பாங்க. அதை பார்க்கும்போது நானுமே யோசிப்பேன், நம்மளுமே இந்த மாதிரி பொறுப்பாக இருந்து ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும். அடுத்த தடவையாவது நம்ம எங்கேயாவது போகிறோம், நம்ம கோவிலுக்கெலாம் எங்கேயாவது போகிறோன்னா இந்த மாதிரி நம்மளும் எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்றது என்னோடய மைண்டில் எப்போவுமே வந்து இருக்கும். பட் எனக்கு என்னென்னா, அவங்க ஒரு விஷயம் ஆசையாக செய்கிறாங்க, அதை நம்ம போயிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துப்பேன். நடுவில் இந்த வேலையை நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்து சரின்னா செய்வேன், இல்லைம்மா வேண்டாம் நானே செய்கிறேன் அப்படின்னா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். மேக்ஸிமம் பூ கட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் சமையல் எப்போவுமே ஊருக்கு போனோன்னா அவங்க தான் செய்வாங்க. நான் எப்போவாவது டீ போட்டு கொடுப்பேன், கேட்பேம்மா டீ போடவா அப்படின்னா சரிம்மா அப்படின்னு எப்போவாது வந்து சொல்லுவாங்க. சில டைம் இல்லைம்மா நானே போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை ஊருக்கு போயிருக்கும்போது மாமியாருக்கு வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக லெமன் டீ வந்து போட்டு கொடுத்துருந்தேன். இது டெய்லி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா அவங்க டீ காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்றதுனால அப்படின்னு சொல்லியிருந்தேன். மாமியார் எல்லா திங்ஸையுமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் சும்மா எடுத்துகிட்டு மட்டும்தான் வந்தோம், மற்றபடி எல்லா வேலையுமே அவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். கோவில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி பஸ்ஸு வேனெல்லாம் வந்து நிற்கிறது. ஏன்னா எல்லா ஊரில் இருந்துமே வந்து ஆளுங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்காங்க போல இருக்குது. நிறைய க்ரௌட் வந்து இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே என்னடா பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா இது ரொம்ப உள்ளே இருக்க கோவில், இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைங்களுமே குட்டி குட்டியாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே ஷீட்டெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு இடம், சமைக்கிறதுக்கான இடம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. நம்ம கோவில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்கும். போன தடவை போகும்போது அங்கே வந்து போக முடியல, ஏன்னா வந்து பூட்டி வச்சுருந்தாங்க. இந்த தடவை கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி கோவிலுக்காக மாமியார் வந்து முளைப்பாரி கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், முளைப்பாரி வந்து நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 4-5 வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயும் ஒரு கட்டைப்பையில் போட்டு அழகாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நாத்தனார் பொண்ணு ரக்ஷிக்கு வந்து எப்போவுமே நான் எது பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும். அத்தை நீங்கள் எனக்கு இதை பண்ணி விடுங்களேன் அப்படின்னு எப்போவுமே வந்து கேட்பா. அவளுக்கு ஷால் போடணுன்னு ரொம்ப ஆசை. அவங்க அம்மா போட்டு விட்டுருந்தாங்க, இருந்தாலும் அத்தை நீங்கள் எனக்கு இதை மாதிரி போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷால் வந்து குத்தி விட சொன்னான். அதனால் ஸ்ரத்தனை அவங்க சித்தப்பா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஷாலெல்லாம் குத்தி விட்டுட்டு அங்கே வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து கோவிலுக்கு வந்து போனோம்.
மாமியார் கட்டியிருக்க சாரி வந்து போன தடவை இங்கே வீட்டுக்கு வந்திருந்தாங்க சென்னைக்கு. அப்போ அம்மா எடுத்து கொடுத்துருந்த சாரி அது ரொம்ப ஆசையாக வந்து கட்டிட்டு வந்தாங்க. கோவில்லையுமே வந்து சொன்னாங்கம்மா அம்மா எடுத்து கொடுத்த சாரி தான் கட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்து போனோம். 2 பார்ட்டிஷனாக பிரித்து வந்து வச்சுருந்தாங்க. கோவிலுமே பெயிண்டெல்லாம் அடித்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக வந்து இருந்துச்சு. என்ன சொல்கிறது, மாமனார் வந்து வந்த உடனே சாமி கும்பிட்றதுக்கு வந்து போயிட்டாரு. நாங்களுமே வந்து கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. காலையில் 8 மணிக்கு என்னமோ சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 அந்த மாதிரிலாம் வந்து 6:30 7க்குள்ளே கோவிலுக்கு வந்து போயிட்டோம். ஸ்ரதன் பாருங்க நல்ல புள்ள மாதிரி போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். இது கோவிலுக்கு வந்த உடனே ஸ்ரதனுக்கு மொட்டை அடித்த ஞாபகம் தான் வந்துச்சு. போன தடவை இதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் கோவிலுக்குள்ளே இப்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்து முளைப்பாரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. மாமியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முளைப்பாரி வந்து எங்களோடது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலராக இருக்கும். அதை ஃபுல்லாக வீடியோவில் காமிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இருந்த சிமெண்ட் பக்கெட்டில் வந்து மாமியார் வந்து முளைப்பாரி வந்து போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னா மாமனார்கிட்ட சொன்னால் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பானையோ ஏதாவது. பட் ரொம்ப தூரம் போனோம், சரி எதுக்கு அவரை தொல்லை பண்ணோம், தேவி வரும், வந்துச்சுன்னா இதிலே நம்ம போட்டு வச்சிடலாம், ஏதாவது தேவிக்கிட்ட சொன்னோன்னா ரெடி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. வந்த உடனே நாத்தனார் பொண்ணு வந்து சொன்னாங்க, அத்தை அம்மாச்சி வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இதை அழகாக ஆக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி வந்து இதை அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நாள் நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும். அப்போ தான் சொல்கிறாங்க, மறந்துட்டேன் நான், இதில் இந்த சிமெண்ட்டுன்னு எழுதியிருக்கு, இது பார்க்குறதுக்கும் அசிங்கமாக இருக்கும், இதில் எடுத்துகிட்டும் போக முடியாது, ஏதாவது பண்ணி வை, நீ வந்தால் ஏதாவது பண்ணிடுவ அப்படின்னு ஒரு தைரியத்தில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு. கலர் பேப்பர் இல்லை, எதுவுமே கிடையாது, என்ன பண்ணுறதுனே தெரியல, டேப்புமே வந்து இல்லை. மேலே ஏறி பார்க்க சொன்னப்போ சின்னதாக கொஞ்சமாக கலர் பேப்பர் வந்து கிடச்சிது. பட் அது எப்படி ஒட்டுறதுன்றது தெரியல, கம்மும் இல்லை எதுவுமே இல்லை. டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு, செல்லோ டேப் அந்த டபுள் டேப் இருக்கும்ல அதை பார்த்தா கொஞ்சமாக வந்து இருந்துச்சு. அதனால் ஒரு 4-5 முளைப்பாரி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நான் என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சமாக கட் பண்ணி மேலே ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல டபுள் டேப் ஒட்டிட்டு அப்படியே சுற்ற ஆரம்பித்து ஃபுல்லாக கீழே கொண்டு வந்து கீழே ஒரு இடத்துல போட்டேன். அதனால் வந்து 4-5 முளைப்பாரி இருந்துச்சு. 5க்குமே வந்து டேப் வந்து கரெக்டாக பத்துச்சு, டபுள் டேப் வந்து கரெக்டாக பத்துச்சு. ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை எப்படிடா இங்கே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் அழகாக ஒரு கட்டைப்பையில் போட்டு சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் கோவில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாரோ வர்றதுக்காக ஆக்சுவலாக வெயிட்டிங் போல் இருக்குது. அதுக்காக நாங்களுமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஊர்லேருந்து அவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க. இங்கே சில நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸுமே வந்து கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அக்கா நான் உங்ககிட்ட பேசலை, பட் வந்து உங்களை பார்த்தேன் அப்படின்னுமே வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ தூரத்தில் நம்ம போகிறோம், பட் இங்கேயுமே நமக்கு தெரிஞ்சவங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு. பட் என்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா நான் இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேரில் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க, கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணாததுனால. ஸ்ரதனை கொஞ்ச நேரம் வச்சு ஓரளவுக்கு சமாளித்தோம். மாற்றி அவங்க சித்தப்பா கொஞ்ச நேரம், அவங்க தாத்தா கொஞ்ச நேரம்னு மாற்றி வச்சுட்டே தான் வந்து இருந்தோம். அதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல 6. அங்கே நாத்தனாரும் மாமியாரும் சும்மா போய் பார்த்துட்டு வரேன்னு போன உடனே ஸ்ரதன் பின்னாடியே கிளம்பிட்டான். இவனை வச்சுட்டு அங்கே சமாளிக்க முடியாது, அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது நாத்தனாரோட ஹஸ்பண்ட். அவருமே எதோ சொல்லி சமாளித்தார். அவருமே என்கிட்ட கேட்டார், எப்படி தாம்மா இவனை தனியாக வச்சு சமாளிக்கிற, இவ்வளோ பேர் இருந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் சேட்டைலாம் கிடையாது, ரொம்ப சேட்டை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த கோவில் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஆக்சுவலாக மாமனாரோட குலதெய்வம் கோயில். அவருக்கு கல்யாணம் ஆனப்போ கோவிலை பற்றி, குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே அவருக்கு தெரியாது. மாமனாரோட அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்பாவுமே வந்து வேறு மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டாங்கன்றதுனால எங்கள் மாமனார் வந்து யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் தனியாக அவரே படித்து, அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் டீச்சர். அவரே படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இப்போ வந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு. பசங்க 2 பேரையும் படிக்க வச்சு கோயம்புத்தூரில் சொந்தமாக ஒரு வீடு கட்டி ஒரு நல்ல நிலமையில வந்து இருக்கார். அப்போது கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் மாமியார் கேட்டாங்களாம், இந்த மாதிரி உங்களோட குலதெய்வம் கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் தான் கண்டுபிடிச்சி குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை வந்து கண்டுபிடிச்சாங்களாம். எப்போவுமே எங்கள் மாமியார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ மேக்ஸிமம் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. இந்த ஊரில் சில வழக்கம் இருக்குது போல இருக்குது.
இவங்க இப்போ எந்த ஃபங்ஷனாக இருந்தாலும் இவங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோவிலில் வந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும் போல இருக்குது. மாமனாருக்கு வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. எங்கள் மாமனார் வந்து 10,000 வந்து கொடுத்துட்டாரு. அதே மாதிரி எங்களுக்குமே வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. அமௌண்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி அதனால் கோவிலுக்கு ஒரு 5,000 கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்களுமே 5,000 எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாமே கொடுப்பாங்கல்ல, அங்கே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 10,000 தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டிருந்தேன், நாங்கள் ஏன் 10,000 கொடுக்கணும்? இப்போ கோவிலுக்கு நான் எதாவது செய்யலாம்ல அப்படின்னா, கோவிலுக்கு நம்ம செய்கிறது தனி விருப்பம். அதை தாண்டி இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு அவ்வளோ வரி தான் கட்டி ஆகணுமா. கோயம்புத்தூர் சைடில் இருக்கிற நிறைய கோவிலுக்கு எல்லா கோவிலுக்குமே அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு வந்து தெரியல. நீங்கள் யாராவது கோயம்புத்தூர் சைடில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் ஆக்சுவலாக 5 தான் கொடுத்தோம். மாமனார் உடனே இருந்துட்டு 10 வரினா 10 கொடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து 5,000 எடுத்து போட்டு எங்களோட சார்பாக அவரோட பேரில், அதான் என் ஹஸ்பண்டோட பேரில் வந்து 10,000 வந்து கொடுத்துட்டாரு. எனக்கு அது கொஞ்சம் நெருடலாக தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா நமக்கு இப்போ சாமிக்கு செய்கிறோம் அப்படின்னா அது பெருசாக தெரியாது. பட் இது சாமிக்கு தான் முழுசாக போகுமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. மாமனார்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, நீ சாமிக்கு தானே கொடுக்குறீங்க அதனால் சாமிக்கு போகும்னு நம்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே வந்து கொடுத்துட்டாரு. எங்களால் எதுவுமே சொல்ல முடியல. மாமனார் எப்போவுமே அப்படிதான். ஏதாவது கோவிலுக்கு செய்யணும் அப்படின்னா பெருசாக யோசிக்கலாம் வந்து மாட்டார். மனசார வந்து செய்வார். அங்கே யாக குண்டெல்லாம் வளர்த்துட்டு இருந்தாங்களா, நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போய் உட்காந்துட்டோம். ஆனால் எங்கள் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே தான் வந்து இருந்தார். அதே மாதிரி மேலே கலசம் வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு 5, 6 பேர் வந்து கலசம் எடுத்துகிட்டு போவாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு. மேலே எங்கள் மாமனாரும் ஆக்சுவலாக அதில் போக சொல்லியிருந்தாங்க எங்கள் மாமனாரை. பட் அவர் சட்டெல்லாம் கழட்ட சொன்னாங்களா, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க நான் வரல, நீங்கள் மட்டும் போங்க, பனியன் கூட போடக்கூடாதான், வெறும் உடம்போட போகணுன்னு சொன்னதுனால அவர் இல்லைங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் போகல. மற்றபடி எல்லாருமே வந்து மேலே போயிட்டு கும்பாபிஷேகம்லாம் வந்து பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. இதை தாண்டி எங்களுக்கு வந்து அந்த தீர்த்தம்லாம் தெளிப்பாங்கல்ல, அப்போ வந்து தீர்த்தம் தெளிக்கிறது எங்கள் மேலே விழவே இல்லை. அப்போ வந்து எங்கள் மச்சினர் அரவிந்த் வந்து இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணான்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிட்டான். அவன் மேலேருந்து அந்த தீர்த்தம்லாம் தெளிச்சுட்டு அண்ணி தீர்த்தம் விழுந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தான். போன தடவை வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்திருந்தோம். யாருமே இல்லாமல் அந்த கோவிலை பார்த்தோம். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா இவ்வளோ பேரோட கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எல்லாரோட பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு நானுமே நம்புகிறேன். எல்லாருக்காகவும் ப்ரே வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி கோவிலுக்கு தாண்டி எங்கே போகிறோம் அப்படின்னாலும் எல்லாரும் ஒன்றா போகும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும். அடுத்த தடவை திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது ஜனவரி மாதத்தில். பட் வந்து ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமான்னு பேசும்போது இல்லை ஏதாவது வேன் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் வந்து ஆகலை. எனக்குமே ரொம்ப நாளாக திருச்செந்தூர் போகணும் அப்படின்றது பெரிய ஆசையாக தான் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதுவும் ஃபேமிலியோடு போனோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏதாவது குவார்ட்டர்லி லீவு, ஆஃபெலி லீவு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 2 or 3 days வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து போனோம் அப்படின்னா 11 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். பட் கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது 3 to 4 hours போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யாராவது திருச்செந்தூர் போயிருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் அப்படியே கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. கும்பாபிஷேகம் வந்து மேலே அந்த தண்ணி ஊற்றுவாங்கல்ல அந்த கலசம் மேலே, அது வரைக்குமே நாங்கள் போயிட்டு ஓரமாக உட்காந்துட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் எங்களால் அந்த புகையில் நிற்கவும் முடியல. பட் எங்கள் மாமனார் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த கோவில் கும்பாபிஷேகம் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் இருந்தார். அங்கேயே பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக மதியத்துக்கு சாப்பாடு, சாம்பார், அதுக்கப்புறம் மோர், ஒரு பொரியல், ஒரு ஸ்வீட் இது எல்லாமே வந்து இருந்துச்சு. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஊரில் வந்து தயிர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கள் மாமியார்கிட்ட கேட்டிருந்தேம்மா தயிர் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அது மாட்டு தயிர், அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சென்னையில் நான் நிஜமாகவே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தயிர் சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக சாப்பிட்டுலாம் நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் மச்சினர் தான் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அண்ணி மோர் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக அது கெட்டி தயிர். டேய் தம்பி தயிர் தானடா இருக்குது அப்படின்னேன். அதில் பரவாயில்ல தண்ணி ஊற்றி நீங்கள் குடிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தான் தயிர் ஃபுல்லாகவே. நான் அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். பட் அப்போவுமே அந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக தான் வந்து இருந்துச்சு.
நான் கேட்டேன், "என்னடா தம்பி இப்படி இருக்கு?" அப்படின்னா, "குடிச்சு பாருங்க அண்ணி நல்லா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அரவிந்த் தான் எடுத்துட்டு வந்து குடுத்துருந்தான். ரொம்ப டேஸ்ட்டா வந்து இருந்துச்சு. பட் என்ன நான் வில்லேஜ்லலாம் வந்து இருந்திருக்கேன். நான் முன்னாடி பொறந்தது எல்லாமே வந்து கிராமம் தான். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே நான் பொறந்ததுலேருந்து அவ்ளோ டேஸ்டியான ஒரு தயிர் நான் சாப்பிட்டதே வந்து இல்ல. அவ்ளோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்லயுமே வந்து நான் அத சொல்லிக்கிட்டே வந்து இருந்தேன். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம்க்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. கும்பாபிஷேகம் தீர்த்தம்லாம் முடிச்சுட்டு, பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பூ பழம் வந்து உடைக்கிறதுக்காக எல்லாமே மாமியார் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதையுமே கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தேங்காய் பூ பழம்லாம் உடைச்சு, அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. எங்க மாமியார் வந்து எப்பவுமே சில விஷயங்கள் வந்து ரொம்ப இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அது வந்து என்ன தாண்டி எங்க நாத்தனாரெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. அது தேவி தான் பண்ணணும்னா, நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓ! இது நம்மளோட வீடு அப்படின்னு நான் அடிக்கடி ஃபீல் பண்ற விஷயம் அது. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எனக்கு எங்க மாமியார் கிட்ட ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு விளக்கு போடணும் அப்படின்னா கூட என்னதான் சொல்லுவாங்க, "நீ போய் போடு. நீ தான் பண்ணணும் நம்ம வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம வீடு அப்படின்னு என்ன எப்பவுமே எங்க மாமியார் வந்து அத ஃபீல் பண்ண வைப்பாங்க. ரொம்ப மனசுருகி கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன். ஆக்சுவலா ஒரு பெரிய வேண்டுதல் வச்சிருக்கேன். கண்டிப்பா அடுத்த தடவ போகும்போது, அந்த சாமி அத நிறைவேத்தி வைப்பாரு அப்படின்னு நானுமே வந்து நம்புறேன். இது குலதெய்வம் வந்து ஆக்சுவலா கருப்பசாமி. கருப்பராயனா, கருப்பசாமியான்னு தெரியல. எல்லாமே ஒரே சாமி தான். அருவாள் வந்து வச்சிருக்கோம் அந்த சாமி. எங்களோட வீட்ல அந்த ஃபோட்டோவ நீங்க பூஜை ரூம்ல வந்து நெறைய பேர் பார்த்துமே வந்து இருப்பீங்க. கருப்பசாமி தான். கருப்பராயன் இல்ல. கருப்பசாமி அது. அவர்கிட்ட நல்லா வேண்டிட்டு வந்திருக்கேன். அடுத்த தடவ நீங்க கேட்காமலே நான் எங்களுக்கு செய்ற அளவுக்கு, உங்க கோவிலுக்கு செய்ற அளவுக்கு எங்க நிலைமை அடுத்த தடவ இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நாங்க வந்து ஆக்சுவலா வேண்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையுமே எனக்கு வந்து இருக்கு. ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் வந்து இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஸ்டார்ட் பண்ணல. இனிமே தான் வந்து எடுத்துட்டு வரப்போறாங்க. ஸ்ரதன் வந்து இங்கேயும் அங்கேயும் அப்படியே விளையாடிக்கிட்டு ஓரளவுக்கு அவனை மேனேஜ் பண்ணியாச்சு. ஏன்னா அவனை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் எங்களுக்கு பெரிய பெரிய டாஸ்க்காக வந்து இருந்துச்சு. அவங்க அத்தை கிட்ட ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இருந்தான். அவங்க அத்தை முகத்தில் சிரிப்பை பாருங்க. எப்படா தங்கம் என் மடியில் ஒரு 5 நிமிஷமாவது உட்காருவேன்னு போனதுலேருந்து சந்தியா கேட்டுகிட்டே இருந்துச்சு. பட் அவன் 2, 3 நிமிஷம் தான் இருந்திருப்பான். எங்கள் நாத்தனாருக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா ஸ்ரதன் ஒரு இடத்துல உட்கார்றதே இல்லைல்ல, துரு துருன்னு அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரே சந்தோஷம். அரவிந்த் வந்து பாட்டு கேட்டுட்டு தூங்கிட்டான். எனக்கு என்னன்னா, கோயிலுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். இவனோட ப்ளூடூத்தை வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ணேன். ஆனா பயப்புள்ள காதுல எடுத்த அடுத்த செகண்டே வந்து எந்திரிச்சிட்டான். "அண்ணி குடுங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு, நான் நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, "நீங்கள் உட்காருங்கன்னு" சொல்லியிருந்தான். நான் சரி உட்கார சொல்கிறானேன்னு சொல்லிட்டு உட்காந்து எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கம்பில் வந்து நல்லா இடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் வலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. எனக்குமே கும்பாபிஷேகம் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சா, அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். அவர் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். "இங்கே வந்து கூட நீ வேலையை தான் பார்த்துட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா இருக்கிற டைமுக்குள்ளே ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, கும்பாபிஷேகம்க்கு எடுத்துகிட்டு எல்லாரும் மேலே வந்து போனாங்க. தீர்த்தம்லாம் தெளித்தாங்க. ரொம்ப நல்லபடியாக கும்பாபிஷேகம் வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். எங்களோட குலதெய்வ கோயிலை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யாருமே என்ன வேறு யாரோ மாதிரி எப்போவுமே பார்க்குறதில்ல. உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் வந்து பார்க்குறீங்க. நிஜமாவே நானுமே உங்கள் யாரையுமே வேறு யாரோ மாதிரி என்னால் நினைக்கவே தோணலை. இது வீடியோக்காக சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னையாவது உங்களுக்கு தெரியும். பட் உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அவ்வளோ லவ் வந்து கொடுக்குறீங்க. எங்கே போனாலும் அக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பேசுகிறீங்க. ரொம்ப நாள் பழகுன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குக்கா உங்களை பார்க்கும்போது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. நான் யாரை பார்த்தாலுமே யாருமே என்கிட்ட புதுசாக பேசுகிற மாதிரி பழகுற மாதிரி ஒரு நாளுமே பேசினது வந்து கிடையாது. எப்போவுமே ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ அன்பாக வந்து பேசுவீங்க. அந்த விஷயம் தான் என்னை அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ண வைக்கிது. அதே மாதிரி அக்கா உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப வீடியோஸ் போடுறதுக்குமே எனக்கு போடணும் அப்படின்ற தாட்டே வந்து வருது. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச விஷயம் எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா கும்பாபிஷேகம் பார்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க.
கண்டிப்பாக இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கணும்னு நானுமே உங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. இதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நல்லபடியாக கோவில் கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock கிட்ட வீட்டுக்கு வந்து போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோவிலேருந்து நான் வந்து இப்போ கிளம்புறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோஸ் போட சொல்லிகிட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக போடுறேன். தேங்க்யூ. பை.